ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சென்ஸ் ட்ரேடிங் அகாடமி. இந்த யூடியூப் சேனல் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் பண்ணலாம், எந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது, சப்ளை இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கரன்சி பேர் பற்றி பார்க்குறதுல நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் பிளைண்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி ஒரு அப் ட்ரெண்ட் புல்லிஷ் மூமெண்ட் போயிட்டுருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஒரு அப் ட்ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ அப் ட்ரெண்ட் என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல போயிட்டு மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? இது சிம்பிள் தான். இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பும்போது என்ன பண்ணும்னா, இங்கே இருக்கிற லோவை வந்து பிரேக் பண்ணும். சரிங்களா? தென் இங்கேருந்து ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு போகும் செல்லுக்கு. ஓகேங்களா? பை போயிட்டு இருந்த மார்க்கெட் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி செல்லு போயிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் செல்லு போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டும் என்ன பண்ணுன்னா, இப்படி ரிவர்ஸ் ஆகி பை வந்து போகும். சரிங்களா? இதுதான் வந்து ரிவர்சல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இந்த இடத்துல நம்ம எப்படி என்ட்ரு ஆகுறது அப்படின்ட்டு பார்த்தலாம். நான் வந்து சப்ளை ஜோன் சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஆக்டிவ் ஆகிற சப்ளை ஜோனில் நீங்கள் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு பையர் செல் போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இது வந்து ஒரு 4 ஹவர் வந்து பிளாக்னு வச்சுக்கோங்க. இது 4 ஹவரோட பிளாக்கு. ஒரு 2 பிளாக் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரியே இங்கேயும் வந்து ஒரு 2 பிளாக்கு இருக்கும் டிமாண்டு. ஓகேங்களா? டிமாண்ட் இருக்கும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, அப் ட்ரெண்டாக போயிட்டு இருக்க மார்க்கெட் ஒரு இதில் வந்து சப்ளை ஜோனில் வந்து மிட்டிகேஷன் நடக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நீங்கள் நோட் பண்ணணும். மிட்டிகேஷன் நடந்துட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இது ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோவர் டைம் ஃப்ரேம் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு என்ன பண்ணுறீங்க, ஷிஃப்ட் ஆகுறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கணும்னா, நமக்கு 15 மினிட்ஸில் சோச் நடக்கணும். ஓகேங்களா? இப்படி அப் ட்ரெண்டாக போயிட்டுருக்க மார்க்கெட் இது வந்து சப்ளைன்னு எடுத்துக்கங்க. இங்கே இருக்கிற சப்ளை வந்து இந்த சப்ளை எடுத்துக்கங்க. மிட்டிகேஷன் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து 15 மினிட்ஸு, இது 4 ஹவர். மிட்டிகேஷன் 4 ஹவரில் மிட்டிகேஷன் ஆகுது. ஸோ இந்த இடம் வந்து 15 மினிட்ஸ்னு வச்சுங்க. 15 மினிட்ஸில் ஒரு சோச் கொடுக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது, மறுபடியும் உள்ளே போயிட்டு இன்னொரு பிஓஎஸ் கொடுக்கும். ஓகேங்களா? இன்னொரு பிஓஎஸ் கொடுக்குது. ஒரு சோச் ஆயிடுச்சு. தென் இந்த இடத்துல பிஓஎஸ் கொடுக்குது. டபுள் சிஹெச்ஓ சிஹெச்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லைனா இந்த இருக்கிற லோவையும் பிரேக் பண்ணிச்சுனாலும் டபுள் சிஹெச்ஓ சிஹெச்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து செகண்டு நமக்கு ஒரு சோச் நடக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற பேஸில் நம்ம என்ட்ரு ஆகிறோம். மார்க்கெட் இப்படி போயிடும். சரிங்களா? இங்கே இருக்கிற பேஸில் என்ட்ரு ஆகிறோம். நடுவில் இன்டியூஸ்மெண்ட் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கங்க. இன்டியூஸ்மெண்ட்னா மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் அப்படி போயிருக்கும். ஸோ இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை வந்து மார்க்கெட் எடுக்கும். எடுத்துகிட்டு மேலே இருக்கிற சப்ளைவை டேப் பண்ணிவிட்டு கீழே வரும். அப்படி இந்த மாதிரி ஒரு ஷேப் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஷேப் இல்லை அப்படின்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேப்பாக இந்த இடத்த கன்சிடர் பண்ணிக்கங்க. இது இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் காமனாக சொல்கிறேன். இந்த ஹையை கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்கக்கூடிய பேஸில் என்ட்ரி போட்டுருங்க. இந்த ஹையை மார்க்கெட் என்ன பண்ணும், எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய பேஸில் ஆர்டர் டிகர் ஆகி கீழே வந்துடும். ஓகேங்களா? இது 15 மினிட்ஸ் சினாரியோ. இது 4 ஹவரில் இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த சினாரியோ வந்து இந்த இடத்துல நடக்கும். எதில் 15 மினிட்ஸில் நடக்கும், லோவர் டைம் ஃப்ரேமில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே ரியாக்ட் பண்ணியிருக்கு, மறுபடியும் மேலே போயிடுச்சு. இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கும் போது மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணாது, ஒரு சிஹெச்ஓ சிஹெச் கொடுத்தாலும் செகண்ட் சிஹெச்ஓ சிஹெச் கொடுக்காது. ஓகேங்களா? கொடுக்காம மார்க்கெட் என்ன பண்ணிடும், மேலே போயிடும். இந்த மாதிரி இப்படி மேலே போயிடும். சரிங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய செல் சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துட்டு பிரேக் அவுட் ட்ரேடர்ஸை இந்த இடத்துல என்ட்ராக வச்சிடும். என்ட்ராக வச்சுட்டு அவங்களோட பை சைட் லிக்விடிட்டி, அதாவது அவங்களோட எஸ்எல்ஸ், அவங்க அந்த ஸ்விங் ஹையில் வைப்பாங்க, அவங்களோட எஸ்எல்லை என்ன பண்ணிடும், கலெக்ட் பண்ணிடும். இங்கே இருக்கக்கூடிய எஸ்எல்லும் கலெக்ட் பண்ணிடும்.
இங்கே இருக்கக்கூடிய எஸ்எல்எம் கலெக்ட் பண்ணிடும், மேலே போயிட்டு மிட்டிகேஷன் ஆகிட்டு என்ன பண்ணும், கீழே வந்துடும். ஸோ இங்கே சொன்ன மாதிரியே அதே சினாரியோ தான் சேம் இங்கே. ஓகேங்களா, 15 மினிட்ஸில் என்ன பண்ணுறீங்க, டபுள் சிஹெச்ஓ சிஹெச் பார்த்து நீங்கள் என்டர் போய்க்கலாம். அதே மாதிரி தான் பைக்கும். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே சப்ளை இருக்குது, மார்க்கெட், மிட்டிகேஷன் பண்ணுது, மறுபடியும் கூட மிட்டிகேஷன் பண்ணலாம். மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு ஹையை வந்து இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுது. ஓகேங்களா, பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஹையும் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்றப்போ நம்ம இந்த இடத்துல பை போய்க்கலாம். இந்த மாதிரி பை போய்க்கலாம். சரிங்களா, நோட் பண்ணி காமிச்சிடறேன். இந்த இடம் நமக்கு என்னவா இருக்குது, சோச். தென் இந்த இடம் நமக்கு பிஓஎஸ், அதாவது நமக்கு இப்போ ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகுறதுனால டபுள் சோச்சுன்னு வச்சுக்கலாம். இல்லைனா ஹை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஹை வந்து இங்கே வந்திருக்கு, இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்றப்போ ஒரு டபுள் சிஹெச்ஓ சிஹெச்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை பிடிச்சி ஆர்டர் போட்டுறீங்க. அதே மாதிரி தான் இன்டியூஸ்மெண்ட் இருக்கான்னு பார்த்துங்க. மார்க்கெட் இந்த இடத்த இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கணும். அதாவது இங்கே பிஓஎஸ் நடக்கும்போது மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து உடச்சிருக்கணும். அந்த மாதிரி பிரேக் பண்ணியிருக்குன்றப்போ நம்ம இந்த லோவுக்கு கீழே போட்டுடலாம். இந்த பிரேக் பண்ணி இந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது இங்கே மிட்டிகேஷன் பண்ணியிருக்கக்கூடாதுங்க. நமக்கு வந்து இம்பேலன்ஸ் இருக்கணும். இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ணும், வந்து டிகர் பண்ணிவிட்டு போயிடுவோம் மேலே. நம்ம என்ன பண்ணுறோம், டபுள் கன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே நம்ம இந்த இடத்துல பை போயிடுவோம். சரிங்களா, இந்த இடத்துல பை போயிடுவோம். எஸ்எல் வந்து கொஞ்சம் பஃபர் வச்சு இப்படி வைப்போம். நமக்கு இந்த மாதிரி ஆர்டர் வந்து டிகர் ஆகி நமக்கு வந்து மூமெண்ட் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் சப்ளையில் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஆர்டர் போடுறோம். நமக்கு ப்ரீவியஸ் லோ வந்து வைக்கிறோம், அதே மாதிரி டிகர் ஆயிரும். ஓகேங்களா, இதான் சிம்பிள் தான். 4 ஹவரில் பிளாக் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. 15 மினிட்ஸில் ஒரு சோச் நடக்கணும். இங்கே ஒரு சோச், தென் இங்கே ஒரு சோச். அப்போ இந்த இடத்துல ஒரு சப்ளையை பிடிக்கிறீங்க. இது 4 ஹவர்னு வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் இந்த மாதிரி அப்படியே ஒரே ஷேப்பு தான் இருக்கும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போயிட்டு 2 சிஹெச் கிடச்சோன்னா நீங்கள் வந்து பை ஆர் செல் போய்க்கலாம். சரிங்களா, இதே தான் பையுக்கும் இதே சினாரியோ தான், செல்லுக்கும் இதே தான். ஓகேங்களா, சேம் தான். பேக் டெஸ்ட் அடிங்க, நீங்களே உங்களை ட்ரைனிங் பண்ணிக்கங்க, அப்போ தான் உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா, ஆர்டர்ஸ். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் நான் லைவாகவே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டெலகிராம் கால் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, இந்த இடத்துல செல் போகலாம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரி, நம்ம காலில் வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுத்துருந்தேன், பப்ளிக்லேயே கொடுத்துருந்தேன். நான் எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிளாக்கு, இங்கே வந்து நான் செல் எடுத்திருந்தேன். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடச்சிது. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரி நான் வந்து கொடுத்துருந்தேன். இந்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்ததை லைவாகவே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா, கோல்டு சார்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க. எஜுகேஷனை கொஞ்சம் கெயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து இந்த விக்கில் வந்து ஒரு பிளாக் இருக்குது. ஓகேங்களா, சப்ளை இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன சப்ளை இருக்குன்ட்டு. நான் இப்போ வந்து காமனாக சொல்லிடுறேன். இந்த விக்கில் வந்து ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, எக்ஸ்ட்ரீமில் வந்துட்டு மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. ஓகேங்களா, வந்து இங்கே பிஓஎஸ் பண்ணியிருக்கு, இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணனால இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையில் வந்து இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 2 என்ட்ரி கொடுத்துருந்தேன். இந்த பேஸில் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன், இந்த பேஸில் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன். அதுவும் வந்து இன்ஸ்டண்ட்டாக டிகர் ஆகிட்டு போய் நமக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. எகைன் மறுபடியும் மேலே வந்துட்டு சப்ளையில் மிட்டிகேஷன் ஆகிட்டு இங்கே வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. ஒரே இடத்துல 2 ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. ஓகேங்களா, சரி, ஓகே. கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எப்படின்னு பார்த்துடலாம்.
ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன், நான் சொன்ன மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் 4 ஹவர் மிட்டிகேஷன். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். சரிங்களா? இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். 15 மினிட்ஸ் போய்க்கலாம். மார்க் பண்ண இடம் வந்துருச்சு. ஓகே, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோன். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா பிளாக்கு, இந்த 15 மினிட்ஸ் பிளாக்கில் தான் நான் வந்து சப்ளை கொடுத்து இந்த இடத்துல அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இதுக்கு மேலே போச்சுன்னா பை. ஓகேங்களா? இங்கே லாஸ் ஆச்சுன்னா நமக்கு பை ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிரும், உடனே நம்ம அடுத்த என்ட்ரி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் டைரக்ட் என்ட்ரி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணேன். ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சோடனே கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பப்ளிக்லேயே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நமக்கு இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் இருக்குது, ஸோ இந்த லோ வந்து பிரேக் ஆயிடுச்சு. அது எப்படி பிரேக் ஆகிருக்கு? ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் ஆகிட்டதுக்கு அப்புறமா நமக்கு இந்த இடத்துல வந்து கேரக்டர் சேஞ்ச் பண்ணிடுச்சு. இந்த இடம் என்ன, நமக்கு பிஓஎஸ் பண்ணிட்டு கேரக்டர் சேஞ்ச் பண்ணிடுச்சு. சரிங்களா? கேரக்டர் சேஞ்ச் பண்ணதுக்கு சிம்பிளாக உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மட்டும் நோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது லோன் எடுத்துக்கலாம். இது ஹை, லோ, ஹை, லோ, ஹை, லோ, ஸ்ட்ரக்சர் பிரேக். ஓகேங்களா? இப்போ நீங்களே பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பிஓஎஸ் ஆயிருக்குங்களா? இந்த இடத்துல சோச், இந்த இடத்துல சோச் ஆயிருக்குங்களா? சோச் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கு, ஒரு ரியாக்ஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஒரு ரியாக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் போயிருக்கு. ஸோ இந்த ஹை நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும் சொல்லியிருந்தேன், இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு பிளாக்காக இருந்தாலும் சரி, 2 பிளாக்காக இருந்தாலும் சரி, நம்ம செல் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே எத்தனை பிளாக் இருக்குது? ஒரே பிளாக் தான் இருக்குது. ஓகேங்களா? நம்மளோட பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இந்த பிளாக் தான் கொடுத்துருந்தேன். இந்த பிளாக்ல செல் பண்ண சொல்லியிருந்தேன். சரிங்களா? எஸ்எல் இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே பஃபர் வச்சிடணும். சரிங்களா? டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பிஓஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் லோ, இங்கே வந்து கொடுத்துருந்தேன் டார்கெட். சரிங்களா? 1:6.75. சரிங்களா? நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மிட்டிகேஷன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? இந்த இடத்துல இந்த லோ பிரேக் ஆன உடனே இதை பிரேக் இவன் பண்ண சொல்லிட்டேன், எஸ்எல் எடுத்து மூவ் பண்ண சொல்லிட்டேன். ஸோ இப்போ மார்க்கெட் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு புல் பேக் ஆகுது, நமக்கு எந்த ஒரு பேனிக்கும் இருக்காது. ஸோ மார்க்கெட் மேலே போய் நமக்கு லாஸ் ஆயிருமோ அப்படின்ட்டு எந்த ஒரு வெறியும் கிடையாது. நம்ம இந்த இடத்துல வந்து பிரேக் இவன் பண்ணியாச்சு, எஸ்எல் எடுத்து என்ட்ரி பாயிண்டில் போட்டாச்சு. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? ஸோ இதே மூமெண்ட்டில் இன்னொரு ஆர்டரும் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து எங்கேயுமே வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த ஒரு பிவாய்ஸில் இருக்கிற வித் இன்டியூஸ்மெண்ட்டோட நமக்கு இங்கே ஒரு பிளாக்ல இங்கே ஒரு பிளாக் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இங்கேயும் ஒரு பிளாக் இருக்குது, மார்க்கெட் வரவே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கிற பிளாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளாக் தான், அது மிட்டிகேஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் இது, ஸோ இங்கேயும் வந்து டிகர் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் லைவாக எடுத்தேன். ஓகேங்களா? நான் அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன். இப்போது இது வந்து ஒரு பிஓஎஸ். சரிங்களா? பிஓஎஸ் இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க, நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நீங்கள் எடுக்க போகிறீங்க. பிஓஎஸ் இப்போது இருக்கிற 2 பிளாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட் டைம் கொடுக்குறேன்.
ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இங்கே லோ கொடுத்துட்டு ஹை கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த பிஓஎஸ்க்கு முன்னாடி ஒரு லோ இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. அது பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கு மார்க்கெட். எப்படின்னா, நீங்கள் ஹையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ ஒரு புல் பேக் ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்கு, இங்கே வந்திருக்கு. சரிங்களா? இப்போதைக்கு இன்டியூஸ்மெண்ட்டுன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய பிளாக் வந்து நமக்கு ஆர்டர் பிளாக்காக யூஸ் ஆகும். ஆனால் இந்த ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு மிட்டிகேஷன் ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். மிட்டிகேஷன் ஆயிருக்கு இந்த இடத்துல. நல்லா பாருங்கள், தெரியுதுங்களா? மிட்டிகேஷன் மிட்டிகேஷன் ஆயிருக்குங்களா? சரி, ஓகே. ஸோ நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. இப்போது என்ன பண்ணலாம், நம்ம போகக்கூடாது. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு, எகன் கீழே இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சு. இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு இன்டியூஸ்மெண்ட். இந்த ஹை நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும், இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதே தான் நானும் என்ன பண்ணேன், இங்கே இருக்கக்கூடிய பேஸில் என்ட்ரி பிளேஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்தோடனே மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, அதுவும் ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருச்சு. ரொம்ப கீழே வரைக்கும் போயிடுச்சு பார்த்தீங்களா, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருச்சு. இதிலே வந்து நமக்கு இண்டிகேஷன் கொடுத்துரும், நம்ம செல் ஆக போகிறோம், மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்னு அதிலே நமக்கு தெரிஞ்சிடும். இன்னும் வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கு எவ்வளோ செல் ஆச்சுன்னா, பிளாக் எடுத்தால் இன்னும் நல்லா செல் ஆகும். அதில் வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக செல் பண்ணலாம். ஸோ இதே தான் நான் செல் பண்ணியிருந்தேன். என்ன ஆயிருந்துச்சுன்னா, டிகர் ஆகிட்டு நமக்கு நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. அதையும் நான் வீடியோவில் போட்டிருப்பேன், அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இந்த லோவில் தான் நான் கொடுத்துருந்தேன். அதே லோ வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. சரிங்களா? அந்த வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு 1 ஹவர் இருக்கும் அந்த வீடியோ. அதில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. லைவாகவே என்ட்ரி எடுத்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக போய் பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வேணும்னா அதில் போய் பார்த்துங்க. ஓகே, இதோட வீடியோ முடியுது. எக்ஸாம்பிள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து நான் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.